பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் காடுகளிலும் மலைகளிலும் வாழ்ந்த மனித கூட்டம் பின் படிப்படியாக வளர்ச்சியுற்று ஆடு மாடுகளை மேய்க்க கற்றுக்கொண்டு காடுகளிலும் அதனை ஒட்டிய நிலப்பகுதிகளிலும் வாழ தலைப்பட்டனர். சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் மனித சமூகத்தின் வளர்ச்சி போக்கில் வேளாண்மையை கற்றுக்கொண்ட அவர்கள் அவ்வேளாண்மைக்கு இன்றியமையாத தேவையான நீருக்காக ஆறுகளையும் நீர்நிலைகளையும் தேடி புறப்பட்டனர். அதுவரை தாங்கள் வளர்த்த ஆணிரைகளோடு பல இடங்களை சுற்றித் திரியும் கால்நடை சமூகமாக வாழ்ந்து வந்த மாந்தர் கூட்டம் உலகின் முதல் கண்டுபிடிப்பான வேளாண்மைக்கு பிறகு அவ்வேளாண்மைக்கு உரிய வளமான பகுதிகளான ஆற்றுச் சமவெளி பகுதிகளில் குடியேறி அவ்வாற்றங்கரைகளிலேயே நிரந்தரமாக தங்க தலைப்பட்டனர். மனித கூட்டம் நாடோடிகளாக வாழ்ந்த காலம் வரை செல்வம் என்பது அவர்கள் வளர்த்த ஆடுகளையும் மாடுகளையும் குறிப்பதாக இருந்த நிலை வேளாண் தொழிலுக்கு பின் மாறி நிலங்களே தனிப்பெரும் சொத்துக்களாகவும் வேளாண் உற்பத்தி பொருட்களே உபரி சொத்துக்களாகவும் வளர்ச்சி அடைந்தன. பொது உடைமை சமூகமாக இருந்த கால்நடை சமூகம் வேளாண் வளர்ச்சியால் தனி உடைமை சொத்துக்கள் கொண்ட சமூகமாக மாறிய பிறகு அச்சொத்துக்களை வழி வழியாக ஆண்டு அனுபவிப்பதற்கு குடும்பம் என்ற நிறுவனத்தின் தேவை உருவாகத் தொடங்கியது. வேளாண்மைக்கு முன்பு வரை ஒரு தனி குடும்பத்தின் தேவையே உருவாகாமல் இனக்குல வாழ்வே வாழ்ந்த நாடோடி சமூகத்திற்கு பிறகு தனி சொத்துடைமைகளும் அச்சொத்துக்களை கட்டிக்காக்க வாரிசுகளும் தேவை என்பதால் குடும்பம் என்ற நிறுவனமும் குடும்ப உறவுகளை நிறுவுவதற்கு திருமணம் என்ற முறையும் இம்மண்ணில் தோன்றின. வேளாண் குடி மக்கள் தங்களுடைய நிலம் எனும் தனி சொத்துக்களை தனக்கு பிறகு தன்னுடைய நேரடி வாரிசுகளே அனுபவிக்க வேண்டும் என்று திருமண உறவுகளை ஏற்படுத்திக் கொண்டோம். தந்தை, தாய், மகன், மகள் என்ற குடும்ப அமைப்பை உருவாக்கி கொண்டும் ஆற்றங்கரைகளில் ஒரே இடத்தில் நிலையாக வாழ முற்பட்டனர். இப்படி ஆற்றங்கரைகளில் நிலையாக வாழத் தொடங்கிய மக்கள் கூட்டம் முதலில் குடும்பம் என்ற அமைப்பை தோற்றுவித்ததால் குடும்பர்கள் என்றே தமிழில் இன்று வரை அழைக்கப்படுகிறார்கள். அதுவரை காடுகளிலும் மலைகளிலும் நாடோடிகளாய் சுற்றித் திரிந்து முறையற்ற வாழ்வும் நெறியற்ற உறவுகளுமாய் வாழ்ந்த மக்கள் கூட்டத்தினரிடையே முதலில் நாகரீகம் அடைந்து தனக்கென்று ஒரு குடும்பம் அமைத்து கொண்ட ஆண்களை குடும்பன் எனவும் அக்குடும்பத்தின் தலைவியை குறிக்க குடும்பிச்சி எனவும் அழைக்கும் போக்கு தமிழில் இன்று வரை தொடர்கிறது. இக்குடும்பன்களும் குடும்பிச்சிகளும் அவர்களின் குழந்தை குட்டிகளோடு வாழ்ந்த அந்த ஆற்றங்கரை பகுதியைத்தான் தொல்காப்பியர் மருத நிலம் என்று சுட்டிக்காட்டுகிறார். ஆற்றங்கரைகளில் மருத மரங்கள் அதிக அளவிற்கு காணப்படுவதாலேயே அந்நிலங்களை மருத நிலம் என்று தொல்காப்பியர் அழைத்திருப்பார் போலும். இம்மருத நிலத்தில் நிலையாக வாழத் தொடங்கிய குடும்பங்களின் எண்ணிக்கை காலப்போக்கில் பெருகி பெரும் எண்ணிக்கையில் குடும்பர்களும் குடும்பிச்சிகளும் வாழ்ந்த பகுதியே பின் நாட்களில் ஊர் என அழைக்கப்பட்டது. இப்படி ஊர் என்ற அமைப்பு சமூகத்தில் உருவான பின் அவ்வூரை நிர்வகிக்கவும் அவ்வூர் மக்களை எதிரிகளிடமிருந்தும் காட்டு விலங்குகளிடமிருந்து காப்பாற்றவும் ஒரு தலைவனின் தேவை உருவானது. அறிவும் ஆற்றலும் உள்ள தலைவனை இவ்வூரில் வாழ்ந்த குடும்பர்களிலிருந்து அம்மக்களே தேர்ந்தெடுத்தனர். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவனே ஊர்க்குடும்பன் என்ற பட்டத்துடன் அவ்வூரை ஆண்டு வர தலைப்பட்டான். ஊர்க்குடும்பனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவனுக்கு துணையாக அவ்வூரிலேயே வீரம் நிறைந்தவனாக இருந்த மற்றொருவனை தேர்ந்தெடுத்து காலாடி எனும் பட்டத்துடன் அவ்வூர்க்குடும்பனின் படைத்தளபதியாக நியமித்தனர். மேலும்
இவர்களுக்கு துணையாக அந்த ஊரின் நிதி மேலாண்மையை கவனிக்க அக்கசாலை என்ற ஒருவரையும், அவரோடு மக்களுக்கும் ஊர் குடும்பனுக்கும் பாலமாகவும் தகவல் சொல்பவராகவும் விளங்கும் ஓடும் பிள்ளை என்ற ஒருவரையும் தேர்ந்தெடுத்து ஊரை நிர்வகித்து வந்தனர். இப்படி அக்கால குடும்பர்களால் உருவாக்கப்பட்ட ஊர் என்பது காலப்போக்கில் சிற்றூர் என்றும் பேரூர் என்றும் அதன் வளர்ச்சிக்கு ஏற்ப அழைக்கப்பட்டு வந்தது. முதலில் சிற்றூராக உருவாகி பிறகு பேரூராக வளர்ந்து வேளாண்மையும் அதனை சார்ந்த தொழில்களும் வளர வளர பெரும் நகரங்கள் உருவாக துவங்கின. நகரங்களின் வளர்ச்சி பெருக பெருக அவையே அரசுகள் தோன்றுவதற்கு காரணமாயின. இப்படி நகரங்களிலும் அதனை சார்ந்த பகுதிகளிலும் தோன்றிய அரசு என்ற நிறுவனம் பின்பு படிப்படியாக தன்னுடைய படைபலத்தால் பக்கத்தில் இருந்த நகரங்களையும் பேரூர்களையும் வீழ்த்தி பெரும் நிலப்பகுதிகள் கொண்ட பேரரசாக வளர்ச்சியுற்றது. இப்போக்கு குறிப்பாக தமிழர் நிலத்தில் மட்டுமல்லாது உலகம் முழுக்கவே ஒரே மாதிரியாகவே காணப்படுகிறது. உலகின் எந்த நாகரிகங்களை எடுத்து கொண்டாலும் அவை அனைத்தும் ஆற்றங்கரை நாகரிகங்களே. அந்நாகரிகங்களை படைத்திட்டவர்களும் அம்மண்ணை ஆண்டவர்களும் அம்மண்ணின் உழவு குடியினரே. தமிழகத்தை பொறுத்தவரை நாகரிகங்களை படைத்தவர்கள் மருத நில ஆற்றங்கரை சமவெளிகளில் வாழ்ந்த குடும்பர்களும் அவர்களின் வழிவந்தோருமே என்பது தொல்காப்பியம் தொடங்கி சங்ககால இலக்கியம் வரையிலும் தெளிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவ்வளவு ஏன், இன்றும் தமிழ்நாட்டின் பெரும்பான்மை ஆற்றங்கரை நிலங்களான காவிரி ஆற்றுக்கரை, வைகை ஆற்றுக்கரை, தாமிரபரணி ஆற்றுக்கரை, நொய்யலாற்றுக்கரை போன்ற வளம் கொழிக்கும் மருதநில ஆற்றங்கரைகளின் நிலங்கள் பெரும்பாலும் மல்லர்களின் கைவசமே இருப்பதும் அம்மல்லர்களே இன்றும் அந்நிலங்களில் நெல்லும் வாழையும் கரும்பும் விளைவித்து வருகின்றனர் என்பதும் கண்கூடு. தஞ்சை, நாகை போன்ற சில பகுதிகளில் வந்தேரி வடுகர்களால் மல்லர்களின் நிலங்கள் அபகரிக்கப்பட்டு சூழ்ச்சியால் மல்லர்களை தோற்கடித்து விட்டாலும் கூட மல்லர்கள் இல்லாமல் அவர்களால் வேளாண்மை செய்ய முடியவில்லை என்பதும் அம்மல்லர்களை சார்ந்தே வடுகர்களால் இன்றும் வேளாண்மை தொடரப்பட்டு வருவதும் இவர்களே இம்மண்ணில் வேளாண்மையை தோற்றுவித்த வேளாளர்கள் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. இப்படி ஆதியில் வேளாண்மையை தோற்றுவித்து சிற்றூர்களையும் பேரூர்களையும் உருவாக்கி பின்பு தன் வீரத்தால் மல்லர் என்று பெயர் பெற்று பேரரசர்களாக உயர்ந்து விட்டவர்களே ஆதி வேளாளர் தலைவனான வேந்தன் இந்திரனின் வழிவந்த தேவேந்திரகுல வேளாளர்கள். தமிழரின் மூதறிஞர் குணா தனது தீவிர ஆய்வின் முடிவில் தொல்காப்பியத்தின் காலத்தை கிமு 5000 என்கிறார். அதாவது இன்றிலிருந்து சுமார் 7000 ஆண்டுகளுக்கு முன்பே தொல்காப்பியம் எழுதப்பட்டு விட்டது என்கிறார். தொல்காப்பியம் ஒரு இலக்கண நூல் என்பது அனைவரும் அறிந்ததே. ஒரு மொழிக்கு இலக்கண நூல் படைக்கப்படுகிறது என்றால் அம்மொழி அதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பேச்சு மொழியாகவும் எழுத்து மொழியாகவும் இருந்து பின்பு படிப்படியாக இலக்கியங்களை படைத்திருந்தால் மட்டுமே அம்மொழிக்கு இலக்கண நூல் ஒன்றை படைக்கும் வரலாற்று தேவை உருவாகும். இப்படி நம் தமிழ் மொழிக்கு இன்றைக்கு சுமார் 7000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு இலக்கண நூலை படைக்கும் தேவை தொல்காப்பியருக்கு உருவாகி இருக்கிறது என்றால் நம் தமிழ் மொழியின் காலம் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாயிருக்கும்? வேளாண்மையும் வேளாண்மை சார்ந்த வளர்ச்சியுமே நாகரிகத்தை வளர்த்தது என்பதும் அந்நாகரிகத்தை வளர்த்ததே அம்மக்கள் கூட்டம் பேசிய மொழிதான் என்பதும் இவை அனைத்துமே மருத நிலத்தில்தான் விரைவாக நடந்தேறின என்பதும் தமிழர் நிலத்தில் மட்டுமல்லாது உலகம் முழுக்கவே ஒரே மாதிரியாகவே உள்ளனவே. அப்படி என்றால் நம் மருத நாகரிகத்தின் காலம்தான் என்ன?
அம்மருத நிலத்தில் நாகரீகம் வளர காரணமான இன்று வரை நம்மால் பேசப்பட்டு வரும் மொழியான நம் தமிழ் மொழியின் காலம்தான் என்ன? நம் மருத நில ஆற்றங்கரை நாகரிகத்திற்கும் உலகின் மற்ற பழமையான ஆற்றங்கரை நாகரிகத்திற்கும் ஏதாவது தொடர்புகள் உண்டா? நம் தமிழ் மொழிக்கும் சுமேரியாவிலோ அல்லது சிந்து சமவெளியிலோ பேசப்பட்ட மொழிக்கும் ஏதாவது தொடர்புகள் உண்டா? இவை போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு பதிலை தேடி நம் வரலாற்றை புரட்டினால் நம் பழமையையும் நம் மொழியின் தொன்மையையும் உலகின் மற்ற நாகரிகங்களுடனான நம் தொடர்புகளையும் நிரூபிக்க பல ஆதாரங்கள் உண்டு என்கின்றனர் உலக வரலாற்று அறிஞர்கள் பலர். அவை திருநெல்வேலி, வற்றாத ஜீவநதியான தென்பொருணை எனும் தாமிரபரணியும் திரும்பிய பக்கமெல்லாம் நெல்மணிகளாய் வயல்வெளிகளும் உள்ள மருத நில மல்லர்களின் மூதூர். தன் பெயரிலேயே நெல்வேலி என்று நெல் நாகரீகத்தையும் நெல்லின மக்களையும் அவர்களின் வயல்களையும் கொண்ட ஊர் என்று வெளிப்படையாக பறைசாற்றும் பழம்பெரும் ஊரான திருநெல்வேலியில் இன்றும் அதிகமாக மல்லர்களே வாழ்ந்து வருவதோடு அவர்களே தாமிரபரணியின் இரு கரைகளிலும் இன்னும் பெரும்பான்மை நிலங்களில் நெல் வேளாண்மையையும் செய்து வருகிறார்கள். இத்திருநெல்வேலியின் பழமை பற்றி ரஷ்ய வரலாற்று அறிஞர் அலெக்சாண்டர் கொந்தரத்தோவ் என்பவர் 1974 வெளியீடான தனது 3 மாக்கடல்களின் புதிர் என்ற நூலில் இன்றைய திருநெல்வேலி தாமிரபரணி மருத நிலத்தில் வாழும் மக்கள் மறைந்து போன லெமூரியா கண்டத்தின் எஞ்சிய பகுதியான நாவலந்தீவில் தோன்றி தென்னிந்தியாவிலும் வட இந்தியாவிலும் பரவிய தொன்முதுகுடி மக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இதையே சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இளங்கோவடிகள் பற்றுளியாரும் பன்மலை அடுக்குகளும் கடல் கொண்ட தென்னாடு என்று கடலில் மூழ்கி போன முற்கால பாண்டியர்களின் பாண்டி நாட்டை பற்றி பாடுகிறார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருநெல்வேலியிலிருந்து பாளையங்கோட்டை வழியாக திருச்செந்தூர் செல்லும் சாலையில் தாமிரபரணியின் ஆற்றங்கரையில் ஓங்கி உயர்ந்து வளர்ந்து உள்ள பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையுடைய மருத மரங்களின் ஊடே சுமார் 15 கிலோமீட்டர்கள் பயணம் செய்தால் வரும் ஊரே ஆதினித்தநல்லூர் எனும் இன்றைய ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் என்றவுடன் அந்த ஊரில் நடந்த அகழ்வாராய்வுகள் பற்றியும் அங்கு கிடைத்த முதுமக்கள் தாழிகள் பற்றியும் ஒரு சிலருக்கு தெரியும். ஆனால் அதன் வரலாறும் அதன் பழமையும் யாருக்கேனும் தெரியுமா என்றால் அது கேள்விக்குறியே. சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன் இவ்வூரை ஆதினித்த குடும்பன் என்பவன் ஆட்சி செய்ததாகவும் அந்த ஆதினித்த குடும்பனுக்கு பல ஆயிரம் வேலி நிலம் சொந்தமாக இருந்ததாகவும் அந்நிலத்தில் அவன் நெல் வேளாண்மை செய்ததாகவும் இப்படி ஆதினித்த குடும்பன் நெல் வேளாண்மை செய்து அவ்வூரை ஆண்டு அனுபவித்து வந்ததாலேயே அவ்வூருக்கு ஆதினித்தநல்லூர் எனும் பெயர் 10,000 ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்து வருவதாக அப்பகுதியில் வாழும் மக்களால் பழங்கதை ஒன்று சொல்லப்பட்டு வருகிறது. இது வெறும் பழங்கதையா அல்லது கட்டுக்கதையா என்று நாம் ஆராய முற்பட்டு இவ்வூரின் வரலாற்றை தேடினால் 1967 திருநெல்வேலி சாத்தான்குளத்தைச் சேர்ந்த ராகவன் எனும் வரலாற்று அறிஞர் இவ்வூரை பற்றி எழுதியுள்ள தனது வரலாற்று நூலில் இவ்வூரை ஆதித்தநல்லூர் என்றே குறிப்பிட்டுள்ளார். அப்படியானால் ஆதினித்தநல்லூர் என்பது ஆதித்தநல்லூராக 1967 வரை இருந்துள்ளதும் அது வெகு சமீபத்திலேயே ஆதிச்சநல்லூர் என்று திரித்து கூறப்படுகிறது என்பதும் நமக்கு தெளிவாக விளங்குகிறது. இந்த ஆதினித்தநல்லூரை அகழ்வாய்வு செய்தவர்கள் அனைவரும் ஐரோப்பியர்களே.
இந்த ஐரோப்பியர்கள் திருநெல்வேலி எனும் அழகான தமிழ் பெயர் தங்கள் வாயில் நுழையாமல் போகவே திருநெல்வேலியை திண்ணவேலி என்று தங்களுடைய